வணக்கம். தமிழன் எக்ஸ்பிரஸ் செய்திகள். புன்னடம கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்களாக நாங்கள் வந்திருக்கோம். நான் தான் கிராமத்துடைய ஊர் தலைவர். என் பேர் ஜோசப் சேவியர். கிராமத்தைச் சேர்ந்த பவுல்ராஜ் என்பவர் வந்து 22/4/2025 ஒரு 3 மணி அளவில் அவர் தோட்டத்துக்கு போயிருக்காரு. அந்த வயலில் போகும்போது மின்கம்பி அருந்து அந்த வயல் ஓரமாக அந்த வரப்பில் விழுந்து கிடந்திருக்கு. ஒரு பார்க்காம போய் அந்த மின்கம்பியை பிடிச்சி அந்த இடத்துலேயே இறந்து போயிட்டாப்புல. இறந்து போனவுடனே அதிகாரிகள்லாம் வந்தாங்க, விஓ எல்லாம், ஸ்பாட் அதிகாரிலாம் வந்தாங்க. வந்து நாங்கள் வந்து கிராமமே வந்து ஒரு ஒரு ஒற்றுமையான கிராமம், ஒரு படித்த கிராமம், ஒரு டீசெண்டான கிராமம்னால எந்த போராட்டத்தையும் நாங்கள் கையில் எடுக்க முன்னாடி அதிகாரிகள்லாம் பேசினாங்க. கண்டிப்பாக எல்லா நிவாரணத்தையும் நாங்கள் வாங்கி தர்றோம், நீ எந்த போராட்டங்களும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக மேக்சிமம் 90% திமுகவுக்கு ஓட்டு போடுற ஊர். அதனால் எங்கள் ஒன்றிய செயலாளர் வந்து நீங்கள் எந்த ஒரு போராட்டமும் பண்ண வேணாம், நானாச்சும் எல்லாத்தையும் வாங்கி தரேன்னு சொன்னார். ஆனால் இதுவரை இந்த மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும், ரெண்டாவது இப்போ இந்த மின்வாரியத்துறையும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல், எந்த ஒரு நிவாரணம் கொடுக்காம, அவருக்கு வந்து 2 பையங்க, ஒரு பையன் கல்யாணம் பண்ணிட்டாப்புல, ஒரு பையன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன். அவருக்கு வந்து ஒரு வயசு வந்து ஒரு 55 வயசாக இருக்கும். ஆமாம், 50 வயசாக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து அவர் குடும்பத்தை காப்பாற்றணும்ல, ஒரு ஏழை விவசாயி, அவருக்கே இந்த நிலைமை. நாங்கள் வந்து ரொம்ப ஒரு அணுகுமுறை வந்து தெளிவாக இருந்துச்சு. அவர் விவசாயி தான். அது அவருக்கு வந்து உடனடியாக அவருக்கு வந்து நிவாரண உதவி கொடுக்கணும். மின் வாரியத்திலேருந்து தகுந்த நிவாரணம் கொடுக்கணும். தமிழக அரசு வந்து கடந்த ஒரு 6ஆம் தேதி கூட முதுகுளத்தூரில் வந்த ஒரு மின் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் இறந்து அவங்களுக்கு 10 லட்ச ரூபா நிவாரணம் கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அரசு கொடுக்கும்போது ஏன் 3 மாதம் ஆச்சு? நாங்கள் ஒரு அணுகுமுறை தெளிவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு போராட்டமும், எந்த ஒரு பசுமறியலும் எதுவுமே பண்ணலை. நாங்கள் நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டு இதுவரை அமைதியாக இருந்தால் இனிமேல் நாங்கள் இருக்க போகிறதில்ல. கண்டிப்பாக நாங்கள் போராட்டம் தொடரோம். கண்டிப்பாக நீங்கள் உடனே இதை வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு கொண்டு போய், மாநில அரசுக்கு கொண்டு போய் உடனடியாக நிவாரணத் தொகை அந்த குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்து, அதில் ஒரு நபருக்கு, சின்ன பையனுக்கு ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கும்படி மீடியாவின் சார்பாக, கிராமத்தின் சார்பாக, கிராம தலைவர்கள் முறையில் கேட்டுக்கொள்கிறேன். அன்பான வேண்டுகோளை கொடுக்குறேன். நாங்கள் வந்து ரொம்ப ஆமாம். என் பேர் ஜோசப் சேவியர்.